ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 36. ஏதாவத் ஏவ ஜிக்ஞாஸ்யம் தத்வ ஜிக்ஞாசுனாத்மன அன்வய வ்யதிரேகாப்யாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. மொழிபெயர்ப்பு. பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். பொருளுரை. முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டது போல் பக்தி யோகத்தின் இரகசியத்தை அறிவதே கேள்வியுடையவரின் மிக உயர்ந்த நோக்கமாகும். ஒவ்வொருவரும் தன்னுணர்வு பாதையை வெவ்வேறு வழிகளில் தேடிச் செல்கின்றனர். அவை கர்மயோகம், ஞானயோகம், தியான யோகம், ராஜயோகம் மற்றும் பக்தியோகம் போன்றவை. தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருப்பதே ஒவ்வொரு ஜீவராசியின் கடமையுமாகும். விருத்தியடைந்த உணர்வை பெற்றுள்ள ஒருவன் ஆத்மா, பிரபஞ்ச நிலை, சமூகம், அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, சமயம், நீதி போன்றவைகளிலும் அவற்றின் வேறுபட்ட கிளைகளாகிய எல்லா கடமைகளிலும் சூழ்நிலைகளிலும் உள்ள வாழ்வு பிரச்சினை போன்றவைகளின் இரகசியத்தை பற்றி நிச்சயமாக விசாரணைகள் செய்வான். ஆனால் இத்தகைய விசாரணைகளின் லட்சியம் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. வேதாந்த சூத்திரத்தின் தத்துவம் வாழ்வை பற்றிய இவ்விசாரணையிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்நிலை வரைக்கும் உள்ள இத்தகைய கேள்விகளுக்கு பாகவதம் விடையளிக்கிறது. பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளிடமிருந்து அறிவை பூரணமாக பெற விரும்பினார். அகம் ஏவ என்னும் பதத்திலிருந்து ஏதாவத் ஏவ எனும் இப்பதம் வரைக்கும் உள்ள இந்நான்கு சாராம்சமான பதங்களில் பகவான் விடையளித்துள்ளார். எல்லா தன்னுணர்வுக்கான முறைகளுக்கும் இதுதான் முடிவு. இருளில் தென்படும் கண் கூசும் பிரதிபலிப்பில் குழப்பம் அடைந்திருப்பதன் காரணத்தால் விஷ்ணு அல்லது பரமபுருஷ பகவானே வாழ்வின் முடிவான லட்சியம் என்பதை மக்கள் அறிவதில்லை. இதன் விளைவாக அனைவரும் கட்டுப்பாடற்ற புலன்களால் செலுத்தப்பட்டு ஜட இருப்பின் மிகவும் இருண்ட பிரதேசத்திற்குள் நுழைகின்றனர். ஜட இருப்பு முழுவதுமே முக்கியமாக சிற்றின்ப ஆசையை ஆதாரமாக கொண்ட புலன் நுகர்வினால்தான் தோன்றியுள்ளது. இவ்வளவு பௌதிக முன்னேற்றம் இருந்தும் புலன் நுகர்வே ஜீவராசிகளின் அனைத்து செயல்களுக்கும் முடிவான லட்சியமாக இருக்கிறது. ஆனால் பக்தியோக விஞ்ஞானத்தில் நிபுணராக உள்ள ஒரு உண்மையான ஆன்மீக குருவிடம் விசாரணைகள் செய்வதன் வழியாக வாழ்வின் லட்சியத்தை ஒருவன் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான சாஸ்திரிய விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தன்னுணர்வை நோக்கமாக கொண்டுள்ள எல்லா வகையான சாதகர்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் விடையளிக்கிறது. வாழ்வின் இம்முடிவான லட்சியத்தை அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் கண்டுபிடித்துவிட முடியாது. இத்தகைய உண்மையான விசாரணைகளில் ஆழ்ந்துள்ள ஒருவன் பிரம்மாவிலிருந்து வரும் சீடப்பரம்பரையில் இடம்பெற்றுள்ள ஒரு உண்மையான ஆன்மீக குருவிடம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். பரம ரகசியம் முழுமுதற் கடவுளால் பிரம்மாவிடம் வெளியிடப்பட்டதால் தன் உணர்வை பற்றி இத்தகைய விசாரணைகளின் இரகசியத்தை அந்த சீடப்பரம்பரையில் இடம்பெற்றுள்ளவரும் பகவானின் நேரடியான பிரதிநிதியுமான ஒரு ஆன்மீக குருவிடம் கேட்டறிய வேண்டும். அத்தகைய ஒரு உண்மையான ஆன்மீக குருவால் எல்லா சந்தேகங்களையும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ சாஸ்திர ஆதாரத்தின் வாயிலாக தீர்த்து வைக்க முடியும். இவ்விஷயத்தில் வேத நூல்களை கலந்தாலோசிக்கும் சுதந்திரம் அனைவருக்கும் இருந்தாலும் ஓர் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டல் ஒருவருக்கு அவசியமாகும். இதுவே இப்பதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவாகும். உண்மையான ஆன்மீக குரு பகவானின் மிகவும் அந்தரங்கமான பிரதிநிதி ஆவார். பிரம்மதேவர் எவ்வாறு முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து உத்தரவை பெற்றாரோ அதே ஆர்வத்துடன் ஒருவர் ஆன்மீக குருவிடமிருந்து உத்தரவை பெற வேண்டும். சீடப்பரம்பரையில் வரும் ஆன்மீக குரு பகவானை தாமாக உணர்ந்து அனுபவித்தவர் என்பதால் பிறருக்கும் அவரால் பகவானை அளிக்க முடியும். எனவே இவ்விஷயத்தில் அவர் பகவானை விட உயர்ந்தவராவார். ஆயினும் அத்தகைய ஆன்மீக குரு தம்மை ஒருபொழுதும் பகவான் என்று கூறிக்கொள்வதில்லை. கல்வியறிவாலோ அல்லது கற்பனா சக்தியுள்ள ஒரு நல்ல மூளையாலோ பகவானை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆன்மீக குருவின் மூலமாக உண்மையுள்ள மாணவனால் அவரை நிச்சயமாக காண முடியும். இதை அடைவதற்குரிய உத்தரவுகளை வேத நூல்கள் பிறப்பிக்கின்றனர். ஆனால் குழப்பமடைந்துள்ள ஜீவராசிகள் இருளில் தென்படும் கண்கூசும் பிரதிபிம்பத்தால் குருடாக்கப்பட்டு விடுவதால்
வேத சாஸ்திரங்களை பற்றிய உண்மையை அவர்களால் கண்டறிய முடியாமல் இருக்கிறது. உதாரணமாக, கீதோபதேசம் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே இலக்காக கொண்டுள்ளது. ஆனால் பிரம்மதேவரின் வழியில் வரும் ஒரு உண்மையான ஆன்மீக குருவை ஏற்காததால் அல்லது கீதையை நேரடியாக கேட்டவரான அர்ஜுனனை ஏற்காததால் தங்களது சொந்த சலன சித்தங்களை திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ள அங்கீகரிக்கப்படாத பலரால் வேத அறிவு பலவிதமாக திருத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆன்மீக வானத்தில் உள்ள மிகவும் பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒன்றாக பகவத்கீதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் இந்த மிகச்சிறந்த அறிவு நூல் மிகவும் மடத்தனமான முறையில் திருத்தி கூறப்பட்டுள்ளதால் பகவத்கீதையில் ஒவ்வொரு மாணவனும் அறியாமை இருளிலேயே இன்னும் இருக்கிறான். இத்தகைய மாணவர்கள் பகவத்கீதையால் அறிவொளி பெறுவது சாத்தியமல்ல. பாகவதத்தின் 4 முக்கிய பதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அதே உபதேசம்தான் கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கீகரிக்கப்படாதவர்களின் தப்பான வியாக்கியானங்களில் காரணத்தால் இறுதி முடிவை ஒருவரால் அடைய முடியாது. பகவத்கீதையில் பின்வருமாறு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பகவான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் தமது பகிரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகிலுள்ள அனைவரையும் ஆளுகிறார். எனவே பகவானே பரம ஆளுநர் என்றும் ஜீவராசிகள் அவரால் ஆளப்படுகின்றன என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே பகவத்கீதையில் பகவான் பின்வருமாறு கட்டளையிடுகிறார். ஒருவன் பகவானின் பக்தனாகவும் அவரை வழிபடுபவனாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லா வணக்கங்களையும் அளிப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்பதே பகவானின் கட்டளை என்பது பகவத்கீதையில் இப்பதத்திலிருந்து தெளிவாகிறது. இவ்வாறு செய்வதால் பக்தனால் நிச்சயமாக பரமபதத்தை சென்றடைய முடியும். பகவானின் உடலில் வெவ்வேறு அங்கங்களாக செயற்படும் முறையில் சமூக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று மறைமுகமாக கூறப்படுகிறது. நுண்ணறிவுடைய பிரிவினர் அல்லது பிராமணர்கள் பகவானின் முகத்தில் இருக்கின்றனர். நிர்வகிக்கும் பிரிவினர் அல்லது க்ஷத்திரியர்கள் பகவானுடைய கரங்களில் அமைந்திருக்கின்றனர். உணவு உற்பத்தி செய்யும் பிரிவினர் அல்லது வைசியர்கள் பகவானின் இடுப்பில் உள்ளனர். தொழிலாளர் பிரிவினர் அல்லது சூத்திரர்கள் பகவானுடைய கால்களில் உள்ளனர். எனவே பகவானுடைய உடலே சமூகத்தின் முழு அமைப்பாக இருக்கிறது. உடலின் அங்கங்களான இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பகவானின் உடலுக்கு சேவை செய்ய வேண்டியவர்களாவர். சம்பந்தப்பட்டுள்ள அனைவரும் இணைந்து பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக பிரபஞ்ச உணர்வை உண்மையாகவே அடைய முடியும். முழு பக்குவத்திற்குரிய உத்தரவாதத்தை அளிக்கக்கூடியது இது ஒன்றுதான். எனவேதான் பெரும் விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் போன்றவர்களால் ஜட உலகின் அமைதியற்ற சமூகத்திற்கு உதவ முடியவில்லை. பாகவதத்தின் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெற்றியின் இரகசியத்தை அவர்கள் அறியாததே இதற்கு காரணம். பகவத்கீதையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. மனித சமூகத்தில் பெயரளவேயான தலைவர்கள் பக்தி யோகம் எனும் இச்சிறந்த அறிவை அறியாதவர்களாக இருப்பதாலும் புலன்நுகர்வின் இழிவான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாலும் பகவானுடைய பகிரங்க சக்தியால் குழப்பமடைகின்றனர். அவர்கள் பரமபுருஷ பகவானின் ஈடற்ற நிலையை எதிர்க்கும் பிடிவாதமான கலகக்காரர்களாகவும் மேலும் அவர்கள் முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களாகவும் இருப்பதால் பகவானிடம் சரணடைய மறுக்கின்றனர். இத்தகைய நம்பிக்கையற்ற நாத்திகர்கள் பௌதிக கணக்குப்படி உயர்ந்த கல்விமான்களாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள்தான் உலகிலேயே மிகப்பெரிய மூடர்கள் ஆவர். ஏனெனில் ஜட இயற்கையின் வசீகர சக்தியினால் அவர்களுடைய பெயரளவேயான அறிவு செல்லுபடியாகாததாக செய்யப்பட்டுவிட்டது. எனவே தற்பொழுதைய பௌதிக முன்னேற்றம் புலன் இன்பத்திற்காக சண்டை போட்டுக்கொள்ளும் நாய் பூனைகளால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. மேலும் விஞ்ஞானம், தத்துவம், கலை, தேசாபிமானம், பொருளாதார முன்னேற்றம், மதம் மற்றும் சிறந்த செயல்கள் ஆகிய துறைகளில் சம்பாதித்த எல்லா அறிவும் பிணங்களைப் போல உள்ளவர்களுக்கு உடைகளாக பயன்படுத்துவதன் மூலமாக வீணாக்கப்பட்டு வருகின்றன. சவப்பெட்டியை மூடுவதற்கு பயன்படுத்தப்படும் உடைகளில் பிரயோஜனம் இல்லை. இதனால் அறியாமையிலுள்ள பொது ஜனங்களின் பொய்யான கரகோஷத்தை மட்டும்தான் பெற முடியும். எனவே பக்தி யோகத்தின் தரத்தை அடையவில்லை என்றால் மனித சமூகத்தின் எல்லா செயல்களையும் முழு தோல்விகளாக மட்டுமே கருத வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் திரும்ப திரும்ப கூறுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தன்னுணர்வை பற்றிய விசாரணையில் ஒருவன் குருடனாக இருக்கும் வரை
பௌதிக செயல்கள் எவ்வளவு சிறந்தவையாக இருப்பினும் அவை தோல்விகளாகவே கருதப்படுகின்றன. ஏனெனில் உபயோகமற்றவையும் லாபமற்றவையுமான அத்தகைய செயல்களால் மனித வாழ்வின் நோக்கம் ஆனால் ஜட செயல்களில் ஒருவன் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் வரை ஜடத்தின் சுழற்சியில் அவனுடைய மனம் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். இதனால் பிறவிதோறும் அவன் தொடர்ந்து ஜட உடல்களின் சிறைப்பட்டு கிடப்பான். ஒருவனது மனம் வெவ்வேறு வகையான உடல்களை உற்பத்தி செய்து வெவ்வேறு வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்கச் செய்கிறது. எனவே பலநோக்கு கருமங்களில் மனம் ஆழ்ந்திருக்கும் வரை அது அறியாமையில் ஆழ்ந்திருப்பதாக அறியப்படுகிறது. இதனால் திரும்ப திரும்ப வெவ்வேறு உடல்களில் ஒருவன் ஜடபந்தத்தின் ஆட்சிக்கு உட்படுத்தப்படுவது நிச்சயம். பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னத அன்பை ஒருவன் விருத்தியடைய செய்யும் வரை இந்நிலை தொடரும். பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னதமான பெயர், குணம், உருவம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்து விடுவதென்பது மனிதன் சுபாவத்தை ஜடத்திலிருந்து பூரண அறிவிற்கு மாற்றுவதை குறிப்பதாகும். இது ஒருவனை பரிபூரண உணர்வை அடையும் பாதைக்கு அழைத்துச் சென்று வெவ்வேறு ஜட உடல்களில் ஏற்படுத்தப்படும் பௌதிக சம்பந்தம் மற்றும் சிறைவாசம் ஆகியவற்றின் பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆகவே ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பிரபுபாதர் சர்வத்ர சர்வதா என்னும் சொற்களுக்கு பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார். பகவானின் பக்தி தொண்டு அல்லது பக்தியோக கொள்கைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தியிருப்பவை. அதாவது எல்லா வேத நூல்களிலும் பக்தியோகம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எல்லா வேத வல்லுநர்களாலும் அது நிறைவேற்றப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அது முக்கியமானதாக இருக்கிறது. எல்லா காரண விளைவுகளிலும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஸ்கந்த புராணத்தில் பின்வருமாறு மேற்கோள் காட்டுகிறார். இருளடர்ந்தும் அபாயம் நிறைந்தும் பிறவி சக்கரத்தை கொண்டதும் பல்வேறு கவலைகள் நிறைந்ததுமான ஜட உலகின் பெரும் சிக்கலிலிருந்து வெளியேறுவதற்குரிய ஒரே வழி பகவான் வாசுதேவனின் உன்னத அன்பு தொண்டை ஏற்பதே. எல்லா வகையான தத்துவவாதிகளாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் மற்றும் லிங்க புராணம் ஆகிய 3 புராணங்களிலும் காணப்படும் மற்றொரு பகுதியையும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டுகிறார். அது பின்வருமாறு: அனைத்து வேத சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்ததனாலும் திரும்ப திரும்ப அவற்றை சீர்தூக்கி பார்த்ததனாலும் பகவான் நாராயணரே உன்னதமான பரமசத்தியம் என்றும் அவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்றும் இப்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மை கருட புராணத்திலும் பின்வருமாறு மறைமுகமாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஒருவன் எல்லா வேதங்களையும் கடந்து விட்டவனாக இருப்பினும் சர்வவேத சாஸ்திரங்களையும் நன்கு கற்றறிந்தவனாக இருப்பினும் அவன் பரமபுருஷரின் பக்தனாகவில்லை எனில் அத்தகையவன் மனித வர்க்கத்திலேயே கடைப்பட்டவன் என்று கருதப்பட வேண்டும். இதைப்போலவே ஸ்ரீமத் பாகவதத்திலும் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானிடம் அசையாத பக்தி கொண்டவனிடம் தேவர்களின் எல்லா நற்குணங்களும் இருக்கும். மாறாக பகவத் பக்தனல்லாத ஒருவன் மனக்கற்பனையின் இருளில் வட்டமிட்டு கொண்டு பௌதிகத்தில் ஈடுபட்டிருப்பான். ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, ஒருவன் அனைத்து வேத இலக்கியங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடும். ஆனால் இறையுணர்வை பெற அவன் தவறிவிட்டால் அவனுடைய கல்வி முழுவதும் ஒரு மிருகத்தின் சுமையை போன்றதாகும், அல்லது பால் சுரக்காத ஒரு பசுவை ஒருவன் வைத்திருப்பதை போன்றதாகும். இதைப்போலவே பகவானிடம் உன்னத அன்பு தொண்டை நிறைவேற்றும் சுதந்திரம் அனைவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், சூத்திரங்கள், காட்டுவாசிகள் அல்லது பாவச் சூழ்நிலையில் பிறந்துள்ள மற்ற ஜீவராசிகள் ஆகியோருக்கும் அச்சுதந்திரம் உண்டு. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு உண்மையான ஆன்மீக குருவால் பயிற்றுவிக்கப்படுபவன் மனிதர்களிலேயே கடைப்பட்டவனாக இருப்பினும் பக்தி வாழ்வின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவான். கடைப்பட்டவனால் அவ்வாறு உயர முடியுமானால் வேத அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள மிகவும் உயர்ந்தவர்களை பற்றி என்னவென்று சொல்வது? முடிவு என்னவெனில், பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் திறந்தே உள்ளது. எல்லா வகையான தொண்டர்களுக்கும் இது பொருந்துவதாக இருப்பதே இதற்குரிய சான்றாகும். எனவே உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாக பயிற்றுவிக்கப்படும் பூரண அறிவுடன் கூடிய பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் ஏற்றதாகும். மனிதனல்லாத ஜீவனுக்கும் இது பொருந்தும். கருட புராணத்தில் பின்வருமாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக சரணடைந்திருக்குமேயானால் புழுக்கள், பறவைகள் மற்றும் மிருகங்களும் கூட வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலைக்கு உயர்த்தப்படும் என்று
நிச்சயப்படுத்தப்படுகிறது. எனவே மனிதர்களுக்கிடையில் உள்ள தத்துவவாதிகளை பற்றி என்னவென்று சொல்வது? எனவே பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு முறையான தகுதிகளை பெற்றுள்ள மாணவர்களை தேட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களாகவோ அல்லது துர்நடத்தை கொண்டவர்களாகவோ இருக்கலாம். கல்வி உடையவர்களாகவோ அல்லது முட்டாள்களாகவோ இருக்கலாம். ஆழமான பற்று கொண்டவர்களாகவோ அல்லது துறவிகளாகவோ இருக்கலாம். முக்தி பெற்றவர்களாகவோ அல்லது முக்தியை விரும்புபவர்களாகவோ இருக்கலாம். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் திறமையற்றவர்களாகவோ அல்லது திறமை உடையவர்களாகவோ இருக்கலாம். இவர்கள் அனைவரும் பக்தி தொண்டை சரியான வழிகாட்டியின் கீழில் நிறைவேற்றுவதன் மூலமாக மிக உயர்ந்த நிலைக்கு உயர முடியும். இதுவும் பகவத்கீதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவன் எல்லா விதமான பாவச் செயல்களிலும் முழுமையாக பற்று கொண்டவனாக இருப்பினும் அவன் சரியான வழிகாட்டியின் கீழ் பகவானின் உன்னத அன்பு தொண்டை நிறைவேற்ற நேர்ந்தால் அவனை மகாத்மாவாக கருத வேண்டும். இதனால் ஒருவன் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், இழிவடைந்த பெண், புத்தியில் தாழ்ந்த தொழிலாளி, மந்த புத்தியுள்ள வர்த்தகன் அல்லது இவர்களை விட கீழானவனாக இருந்தாலும் பரமபதத்தை சென்றடைவதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூரண தத்துவத்தை அடைய முடியும். ஆனால் இதற்கு அவன் பகவானின் தாமரை பாதங்களில் மனப்பூர்வமாக சரணடைய வேண்டும். ஒருவரை வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலைக்கு அழைத்துச் செல்வதற்குரிய ஒரே தகுதியாக இருப்பது சரணடைய வேண்டும் என்ற உண்மையான விருப்பமாகும். இத்தகைய உண்மையான விருப்பம் எழுப்பப்படவில்லை என்றால் அங்கு சுத்தம் அல்லது அசுத்தம், கல்வி அல்லது கல்வியற்ற நிலை ஆகியவற்றுக்கிடையில் ஒரு வேறுபாடு இருக்கும். நெருப்பு எப்பொழுதும் நெருப்பாகவே செயற்படும். அறிந்தோ அறியாமலோ எவரேனும் நெருப்பை தொட்டாலும் அது தன்மைக்கேற்பவே அது செயற்படும். அதாவது ஹரிர் ஹரதி பாப்பாணி துஷ்ட சித்தர் அபிஸ்மிருத, எல்லா விதமான தூய்மைப்படுத்தி விடுவதைப் போலவே சர்வசக்தி படைத்த பகவானால் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் பக்தனை தூய்மைப்படுத்த முடியும். பகவானின் தூய பக்தரிடம் பௌதிக கவர்ச்சி செயலிழந்துவிடும். இதை உறுதிப்படுத்தும் ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்கள் உள்ளன. ஆத்மராமதாஸ் ச முனைய ஆத்ம உணர்வு பெற்றவர்களும் கூட பகவானின் உன்னத அன்பு தொண்டால் கவரப்படுகின்றனர். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணா, கேட்டல் மற்றும் பாடுதல் ஆகிய முறைகளாலே ஒருவரால் பகவான் வாசுதேவரின் மிகச்சிறந்த பக்தராக முடியும். ந சலதி பகவத் பதாரவிந்தால் லவணிமிஷார்தம் அபி ச வைஷ்ணவாக்கிரிய, பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வினாடி நேரமும் அகலாதிருப்போரை வைஷ்ணவர்களிலேயே மிகச்சிறந்தவர் என கருத வேண்டும். பகவத் பார்ஷகதாம் பிராப்தே மத் சேவையா பிரதீதம் தே, தூய பக்தர்கள் முழுமுதற் கடவுளின் சகவாசத்தை பெறுவதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். இதனால் அவர்கள் எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டிலேயே ஈடுபட்டுள்ளனர். எனவே எல்லா கண்டங்களிலும், எல்லா கிரகங்களிலும், எல்லா பிரபஞ்சங்களிலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் பக்தி தொண்டு உள்ளது. இதுவே ஸ்ரீமத் பாகவதத்திற்கு இணையான சாஸ்திரங்களின் வாக்குமூலமாகும். எல்லா இடங்களிலும் என்பது பகவானுடைய படைப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் என்பதாகும். எல்லா புலன்களாலும் பகவானுக்கு தொண்டு செய்யலாம். மனத்தாலும் அதை செய்யலாம். மனதாலேயே பகவானுக்கு தொண்டு செய்த தென்னிந்திய பிராமணரும் கூட உண்மையாகவே பகவானை உணர்ந்தார். தமது புலன்களில் ஏதேனும் ஒன்றை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் பக்தருக்கு வெற்றி நிச்சயம். எந்த பொருளாலும் பகவானுக்கு தொண்டு செய்யலாம். பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பூ, இலை, பழம் அல்லது சிறிதளவு நீர் ஆகிய இவற்றை கொண்டு பிரபஞ்சமெங்கும் உள்ள ஜீவராசிகள் பகவானுக்கு தொண்டு செய்கின்றனர். காதால் கேட்பதாலேயே அவருக்கு தொண்டு செய்ய முடியும். அவரது செயல்களை பற்றி பாடுவதாலும் அல்லது படிப்பதாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியும். அவரை ஏற்பதாலும் அவரை பூஜிப்பதாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியும். ஒருவன் தனது செயலின் பலனை பகவானுக்கு அளிப்பதன் மூலமாக அவருக்கு தொண்டு செய்ய முடியுமென்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவன் என்ன செய்கிறான் என்பது முக்கியமல்ல. தாங்கள் எதை செய்தாலும் அது பகவானால் ஊக்கமளிக்கப்படுகிறது என்று பொதுவாக மக்கள் சொல்லக்கூடும். ஆனால் அது மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. ஒருவன் பகவானின் தொண்டனாக இருந்து அவருக்காக நிஜமாகவே உழைக்க வேண்டும். பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், நீ விரும்பியதெல்லாம் செய், அல்லது உன்னால் சுலபமாக செயற்படுத்தக்கூடியதை செய்.
நீ சாப்பிடக்கூடியதை எல்லாம் சாப்பிடு. உன்னால் இயன்றதை நீ தியாகம் செய். உன்னால் இயன்றதை தானமாக கொடு. மேலும் எதையெல்லாம் தவமாக மேற்கொள்கிறாயோ அதையே நீ பின்பற்று. ஆனால் அனைத்தும் பகவானுக்காகவே செயற்பட வேண்டும். ஏதேனும் உத்தியோகத்தை நீ மேற்கொண்டால் அதை பகவானின் சார்பாகச் செய். எதையெல்லாம் நீ உண்கிறாயோ அதை முதலில் பகவானுக்கு படைத்துவிடு. நீ படைத்ததை உண்டபின் அவ்வுணவை அவர் அப்படியே திருப்பிக் கொடுத்து விடுவார் என்பதை உறுதியாக நம்பு. அவர் பூரண முழுமையாவார். எனவே பக்தனுடைய அன்பின் காரணத்தால் அவனால் படைக்கப்படும் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவ்வுணவை பக்தன் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக அது பிரசாதமாக மீண்டும் அவனிடம் திருப்பிக் கொடுக்கப்படுகிறது. அதாவது பகவானின் தொண்டனாக இருந்து அதே உணர்வுடன் அமைதியான வாழ்வை மேற்கொள். இதனால் இறுதியில் பரமபதத்தை சென்றடையலாம். ஸ்கந்த புராணம் பின்வருமாறு கூறுகிறது. தவறா நிலையுடைய அவரை ஞாபகத்தில் கொள்வதாலோ அல்லது அவரது புனித நாமத்தை உச்சரிப்பதாலோ அல்லது தவங்கள், யாகங்கள் அல்லது பலநோக்கு கருமங்கள் ஆகியவற்றின் பூர்ணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும் என்பதுடன் இம்முறை பிரபஞ்சமெங்கும் பின்பற்றப்படக்கூடியதாகும். எனவே எனது வணக்கங்களை அவரிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். பாகவதத்தில் பின்வருமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஒருவன் எல்லா ஆசைகளையும் உடையவனாகவே அல்லது ஆசையற்றவனாகவோ இருப்பினும் முழுமையான பக்குவத்தை அளிக்கும் இப்பூரணமான பக்தியோக மார்க்கத்தை அவன் பின்பற்றலாம். ஒருவன் ஒவ்வொரு தேவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் வேறாக இருப்பவர் முழுமுதற் கடவுளாவார். மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதால் அதன் எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் ஒருவன் சேவையாற்றி உயிரூட்டுவதைப் போலவே பரமபுருஷருக்கு சேவையாற்றுவதால் அதிகப்படியான முயற்சி இல்லாமலேயே எல்லா தேவர்களுக்கும் ஒருவன் தானாகவே சேவை செய்தவனாகிறான். பகவான் எங்கும் பரவியிருப்பதால் அவருக்கு செய்யப்படும் சேவையும் எங்கும் பரவியிருப்பதால் இவ்வுண்மை ஸ்கந்த புராணத்தில் பின்வருமாறு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. தமது கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரைப்பூ ஆகியவற்றை ஏந்தியிருக்கும் பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை வழிபடுவதால் நிச்சயமாக மற்றெல்லா தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர். ஏனெனில் முழுமுதற் கடவுளாகிய ஹரி எங்கும் பரவி இருப்பவராவார். எனவே உன்னத தொண்டின் மூலமாக பகவானை வழிபடப்படும் பகவானை வழிபடுவதற்கான காரணம், தேவையான பொருள்களுக்குரிய மூலம், அத்தகைய வழிபாடு செய்யப்படும் இடம் போன்றவர்களை கொண்டுள்ள இத்தகைய சூழ்நிலைகளால் அனைவரும் நன்மையடைகின்றனர். ஜட உலகம் அழிக்கப்படும் சமயத்திலும் கூட பக்தியோக முறையை பிரயோகிக்க முடியும். வேதங்களை பகவான் அழிவிலிருந்து மீட்பதால் பிரளய காலத்தில் அவர் வழிபடப்படுகிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அவர் வழிபடப்படுகிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவனை ஒரு வினாடி நேரம் நினைக்க தவறிவிட்டாலும் அதுவே மிகப்பெரிய இழப்பாகும். அதுவே மிகப்பெரிய மாயையாகும். மேலும் அதுவே மிகப்பெரிய ஒழுங்கின்மையும் ஆகும். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பகவானை வழிபட முடியும். உதாரணமாக, தங்களுடைய தாய்களின் கருவில் இருக்கும் பொழுதே பிரகலாத மகாராஜனும் பரீட்சித் மகாராஜனும் பகவானை வழிபட்டனர். 5 வயது நிரம்பிய பிள்ளை பிராயத்திலேயே துருவ மகாராஜன் பகவானை வழிபட்டார். இளமை பருவத்திலும் கூட அம்பரீஷ் மகாராஜன் பகவானை வழிபட்டார். மேலும் சித்திரகேது சொர்க்கத்திலும் நரகத்திலும் கூட பகவானை வழிபட்டார். நரகவாசிகள் பகவானின் புனித நாமத்தை பாடத் துவங்கியதும் அவர்கள் நரகத்திலிருந்து சொர்க்கத்தை நேரூதனு மேலெழும்ப துவங்கினர் என்று நரசிம்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. துர்வாச முனிவரும் இக்கருத்தை ஆதரித்துள்ளார். முச்சேதயன் நாம்னி உதிதே நாரகோபி பகவானின் நரக வேதனைகளிலிருந்து விடுபட்டனர். ஆகவே சுகதேவ கோஸ்வாமியால் பரீட்சித் மகாராஜனுக்கு அளிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவு பின்வருமாறு. ராஜனை, துறவு வாழ்வில் இருப்பவர்கள், யோகிகள் மற்றும் பலநோக்கு கருமத்தை அனுபவிப்பவர்கள் ஆகிய அனைவரும் தங்களுடைய நோக்கங்களில் விரும்பிய பலனை அடைய பயமின்றி பகவானின் புனித நாமத்தை பாட வேண்டும் என்பது முடிவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதைப்போலவே வேத நூல்களிலும் பல இடங்களிலும் பின்வருமாறு மறைமுகமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஒருவன் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பினும் அவன் பரமபுருஷரான முழுமுதற் கடவுளின் பக்தனில்லையெனில் அவன் மனிதர்களாலேயே கடைப்பட்டவன் என்று கருதப்பட வேண்டும். கருட புராணம், பிருஹத் நாரதீய புராணம் மற்றும் பத்ம புராணம் ஆகியவற்றிலும் அதே விஷயம் ஒப்பிக்கப்பட்டுள்ளது.
பகவானுடைய பக்தி தொண்டை மேற்கொள்ளாதவனிடம் வேத அறிவும் தவங்களும் இருப்பதால் என்ன பயன்? ஆயிரக்கணக்கான பிரஜாபதிகளையும் கூட ஒரு பகவத் பக்தனோடு ஒப்பிட முடியாது. தபஸ்வியோ, மிகவும் உதார குணம் படைத்தவனோ, புகழ் படைத்தவனோ, சிறந்த தத்துவவாதியோ, பெரும் சித்தரோ அல்லது வேறு எவரேனும் கூட பகவானின் தொண்டில் ஈடுபடாமல் தான் விரும்பிய பலனை அடைய முடியாது என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். ஓரிடம் ஸ்வர்க்கத்தை விட அதிக பெருமை வாய்ந்ததாயினும் அங்கு பகவானோ அல்லது அவரது தூய பக்தரோ போற்றப்படவில்லை எனில் அவ்விடத்தை உடனே விட்டொழிக்க வேண்டும். பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதாக தூய பக்தன் 5 வகையான முக்திகளையும் ஏற்க மறுத்து விடுகிறான். எனவே பகவானின் பெருமைகள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதே இறுதி முடிவாகும். ஒருவன் அவரது பெருமைகளை பற்றி கேட்க வேண்டும், அவற்றை பாட வேண்டும், மேலும் அப்பெருமைகளை எப்பொழுதும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். பலநோக்கு கருமத்தை பொறுத்தவரையில் அனுபவிக்கப்படும் ஓருடலோடு அது முடிந்துவிடுகிறது. யோகத்தை பொறுத்தவரை யோக சித்தியை பெறுவதோடு அது முடிந்துவிடுகிறது. அனுபவத்தையே அடிப்படையாக கொண்ட தத்துவத்தை பொறுத்தவரை உன்னத அறிவை பெறுவதோடு அது முடிந்துவிடுகிறது. மேலும் உன்னத அறிவை பொறுத்தவரை முக்தி அடைவதோடு அது முடிந்துவிடுகிறது. அவற்றை ஏற்றுக்கொண்டாலும் அக்குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுவதில் வெறுப்பு உண்டாவதற்கு அதிக வாய்ப்புண்டு. ஆனால் பகவானின் பக்தி தொண்டை ஏற்பதில் முடிவும் இல்லை, கீழே விழுந்துவிடக்கூடிய பயமும் இல்லை. இம்முறை பகவானின் கருணையால் தானாகவே இறுதி நிலையை அடைகிறது. பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் தெளிவான அறிவு அவசியமாக தேவைப்படுகிறது. ஆனால் உயர்ந்த நிலையில் அத்தகைய அறிவிற்கு அவசியமில்லை. எனவே முன்னேற்றத்திற்கு சிறந்த வழியாகவும் உத்தரவாதமுள்ள வழியாகவும் இருப்பது பக்தி யோகத்தில் அல்லது தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதாகும். கடந்த 4 ஸ்லோகங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சத்தை அருவவாதிகள் தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்காக சில சமயங்களில் துஷ்பிரயோகம் செய்கின்றனர். ஆனால் இந்நான்கு ஸ்லோகங்களும் முதலில் பரமபுருஷரால் விவரிக்கப்பட்டவை என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். ஆகவே முழுமுதற் கடவுளை பற்றி எண்ணமே அருவவாதிக்கு இல்லையாகையால் அச்லோகங்களில் நுழையும் வாய்ப்பும் அவனுக்கு கிடையாது. எனவே அருவவாதி அச்லோகங்களை துஷ்பிரயோகம் செய்து அவற்றிற்கு ஏதேனும் அர்த்தம் கற்பிக்கக்கூடும். ஆனால் பிரம்மாவின் சீடப்பரம்பரையில் உபதேசிக்கப்பட்டவர்களால் அத்தகைய விளக்கங்கள் ஒருபொழுதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இது பின்வரும் பதங்களில் தெளிவுபடுத்தப்படும். பௌதிக அறிவில் பொய்யான பெருமை கொண்டுள்ள எவருக்கும் பரம சத்தியமான முழுமுதற் கடவுள் தம்மை ஒருபொழுதும் வெளிப்படுத்துவதில்லை என்று கருதி என்று ஸ்ருதி மந்திரம் உறுதி சொல்கிறது. ஸ்ருதி மந்திரம் கூறுகிறது, விஷயம் முழுவதும் பகவானாலேயே விளக்கப்பட்டுள்ளது. உருவாம்சத்திலுள்ள பகவானை அணுகும் கதியற்ற ஒருவன் சீடப்பரம்பரையில் வரும் பாகவத பக்தரிடம் கல்வி பயில வேண்டும். இல்லையெனில் ஸ்ரீமத் பாகவதத்தின் பொருளை அவன் அறிவது மிகவும் கஷ்டம். ஹரே கிருஷ்ணா.